வெல்கம் டு ஹேமு கிரியேஷன். இன்னைக்கு நம்ம 2024ல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆன 1000 பேபிஸ்ன்ற சீரீஸோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில்லிங் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. பட் ஃபுல் ஸ்டோரியாக போடாமல் எபிசோட் வைஸ் அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி எபிசோட் 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஃபுல் எபிசோடை நம்ம ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போகுன்ற காரணத்தினால நம்ம எபிசோட் வைஸ் ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேரு ப்ரீக்வல், அதாவது முன்னுரை. கதை 2010 கேரளா முண்டக்கையில ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல இந்த வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல பேப்பர் போடுறதுக்காக ஒரு பையன் வரான். பேப்பர் போட்டுட்டு அந்த வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு எட்டி பாக்குறான். அப்ப அங்க ஒரு லேடி நடந்து போறாங்க. அவங்க பாக்குறதுக்கே ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. ஆனா அங்க எட்டி பார்த்தால அந்த பையன் அவன் அங்க எதையோ பார்த்து பயந்த மாதிரி அங்கிருந்து ஓடிடுறான். இப்ப கட் பண்ணி வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஏணி வச்சிருக்காங்க. அந்த லேடி அது மேல ஏறி செவத்துல ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. இப்ப அதோட அந்த சீனை கட் பண்ணி விடிஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய சின்ன பசங்க வந்து விளையாடுறாங்க. அப்ப இந்த லேடி வெளியில உட்காந்து டைப்ரைட்டிங் மிஷினுக்கு எண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பசங்க இந்த லேடிய பயந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த லேடியும் இவங்க பாக்குறத பாத்துட்டா. அந்த சின்ன பசங்க கிட்ட போறதுக்காக இவங்க போறாங்க. அப்ப அந்த பசங்க அங்கிருந்து பயந்து ஓடிடுறாங்க. அந்த டைம்ல சடனா அங்க பயங்கரமா காத்தடிச்சு அந்த இடமே இருட்டாகுது. திரும்பி பார்த்தா அங்க நிறைய தொட்டில குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சவுண்டை கேட்டு பயந்து இவங்க கத்தி அழுகுறாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்துருக்காங்கன்னு. அங்கிருந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள வந்து ஒரு கதவை தட்டுறாங்க. அப்ப உள்ள இருந்து அவங்களோட பையன் வரான். இவன் பேரு தான் பிபின். இந்த லேடியோட பேரு சாரா அம்மா. இவங்க பையன் பிபின் இருக்கான்ல, இவன் தான் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர். சாரா அம்மா அவங்க பையன் கிட்ட மார்க்கர் தெரிஞ்சிருச்சு, எனக்கு மார்க்கர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவனோட பையனும் வீட்டுல மார்க்கர் இல்லாதனால இங்க அதுல ஊத்தி கொடுக்குறான். உடனே அதை அவங்க வாங்கிட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு கதையோட ஸ்டார்டிங்ல எழுதுனாங்கல்ல அதே மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க என்ன எழுதுறாங்கன்றதே காமிக்கிறாங்க. 2 ஆளுங்களோட பேர் எழுதிட்டு அவங்களுக்கு கீழே அவங்களோட அட்ரஸ் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடுறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்த இவங்க நோட் பண்ணி வைக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. ஆனா இதெல்லாமே அவங்க ஒரு டைரியில இருந்து தான் பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. இவங்க சீன் இப்படியே கட் பண்ணி அவங்க பையனை காமிக்கிறாங்க. அவங்க பையன் லேப்ல தான் ஒர்க் பண்றான். மார்க்கர் ஆல்ரெடி தீர்ந்து போச்சு இல்லையா, அதனால இவன் ஆர்டர் போட்டிருந்தான் போல. அந்த ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால் வருது. இவன் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அந்த ஆர்டரை அங்கேயே வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஆனா இவன் வேலையை முடிச்சுட்டு அங்க போய் வாங்கலான்னு பார்க்கும்போது அவங்க கடையை மூடிட்டு கிளம்பிடுறாங்க. ஆல்ரெடி மார்னிங்கே மார்க்கர் தீர்ந்து போச்சு. இவன் ஆர்டர் போட்ட மார்க்கரும் இவனுக்கு கைக்கு வந்து சேரல. ஆனா இவங்க அம்மா இவன் மார்க்கர் வாங்கிட்டு வருவான்னு வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவன் கரெக்டா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பையன் கிட்ட மார்க்கரை பத்தி தான் கேக்குறாங்க. அந்த பையனும் இன்னைக்கு மார்க்கர் கிடைக்கல, நான் மறுபடியும் உங்களுக்கு இங்கு ஊத்தியே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு ஊத்த போறான். பட் அதுல பாத்தீங்கன்னா இங்கும் காலி ஆயிட்டு இருக்கு. உடனே சாராமாக்கு கோவம் வந்து அங்கிருந்து கோச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள போறாங்க. அவங்க எதனால இந்த மாதிரி செவத்துல எழுதுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு தெரியல. ஆனா மார்க்கர் கிடைக்காத கோவத்துல அவங்க அந்த ரூம்குள்ள போய் ஒரு மூலையில உட்காந்து அழுகுறாங்க. இவங்க ரொம்ப கத்தி அழுகிறதுனால இவங்க கத்துற சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு அவங்க பையன் பிபின் எல்லா கதையும் சாத்துறான். அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக எப்படியாவது மார்க்கர் வாங்கிட்டு வந்துடலான்னு அங்க இருந்து கிளம்பி போறான். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இல்லையா, எல்லா கடையும் மூட போற டைம் அது. இவனும் ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்குறான். ஆனா எங்கேயுமே மார்க்கர் கிடைக்கல. எல்லா கடையிலுமே மார்க்கர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா எப்படியோ ஏதோ ஒரு கடையில போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து புதுசா வாங்கிட்டு வந்த மார்க்கரை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். அப்பதான் அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமே வருது. மார்க்கரை வாங்கிட்டு அந்த ரூம்குள்ள ஒரு டைரியை பார்த்து மறுபடியும் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அப்ப அவங்க எழுத போறதுதான் அந்த டைரியில இருக்கிற கடைசி அட்ரஸ். அந்த டைரியை பார்த்து அந்த கடைசி அட்ரஸை எழுதி முடிச்சதுமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிலீஃப் வருது. அவங்க உடனே ஒரு டைப்ரைட்டர் மிஷின்ல ஏதோ ஒரு லெட்டரை டைப் பண்றாங்க. அதை 2 காப்பியா டைப் பண்ணி ஒரு என்வெலப் லெட்டர்ல போட்டு சீல் பண்ணியும் வச்சுக்கிறாங்க. அது முடிச்சதுமே அங்கிருந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு போய் அங்க ஒரு பையன் கிட்ட எனக்கு கொஞ்சம் கறி வாங்கிட்டு வந்து தர முடியுமான்னு கேக்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த சீன்ல அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி முடிச்சதும் திருப்பி வீட்டுக்கு போறாங்க. அப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுல ஒரு மாதிரி இல்யூஷன் அதே மாதிரி திருப்பி வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லா இருட்டாகி ஒரு மாதிரி காத்தடிக்க ஆரம்பிக்குது. ஒரே புகைமூட்டமாகி அவங்க பின்னாடி நிறைய தொட்டில குழந்தைங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த சீன்ல அவங்க பயந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப பயப்படல. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஏதோ இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க இந்த குழந்தைங்க விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க போல. பட் அது என்னன்னு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டு பிபின் வீட்டுக்கு வந்ததுமே சாராமாவை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறான். அவங்க பழைய மாதிரி இல்லாம தலையெல்லாம் வாரிட்டு ஒரு மாதிரி புதுசா தெரியுறாங்க. அவனுக்காக சமைச்சுலாம் வச்சிருக்கிறத பார்த்து இன்னுமே ரொம்ப சந்தோஷப்படுறான்.
சாராமாவும் அவனுக்காக விதவிதமாக நிறைய சமைச்சு வச்சுருந்தாங்க. அப்போ பிபின் ரொம்ப சந்தோஷமாகவே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சாப்பிடும்போதே சாராம்மா அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி வளர்த்துட்டேன், உனக்கு தேவையானது எதுவுமே நான் பண்ணலைன்னா சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் அந்த எபிசோடில் மியூட் போட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அவன்கிட்ட ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் மட்டும் சொல்கிறாங்கன்னு தெரியுது. அதை கேட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. சடனாக அவங்க பையன் அங்கேருந்து எழுந்து அந்த சேரை தள்ளி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க எழுதுவாங்கல்ல அந்த ரூம்குள்ளே போகிறான். அங்கே போய் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேட ஆரம்பிக்கிறான். அவங்க எழுதின எல்லாத்துலேயுமே தேடி பார்க்குறான். அப்போ அவங்க கடைசியாக எழுதுனாங்கல்ல அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்கிறான். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் தெரியுது. இவன் இந்த ரூம்குள்ளே பயந்து அழுதுட்டு இருக்கும்போது சாராம்மா இது எல்லாமே இவன் கிட்ட சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சிரிக்கிறத கேட்டதுமே இவனுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி வந்துடுது. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க தலையை பிடிச்சி டைனிங் டேபிள் மேலேயே இடித்து கீழே தள்ளி விட்டுறான். அவங்க இடித்து கீழே விழுந்ததில் அவங்க தலையிலேருந்து நிறைய ரத்தமாக வந்துட்டு இருக்கு. கீழே விழுந்தும் அவங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே மயக்கமாயிட்டாங்க. அப்புறம் பிபினும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா டைரிஸுமே எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா சாராம்மா ஐசியூவில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதோட பிபினை இந்த எபிசோடில் காமிக்கல. சாராம்மா டாக்டர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா அவங்க ஒரு போலீஸையும் வக்கீலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரும் சாராம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு போலீஸையும் ஒரு வக்கீலையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ சாராம்மா வீட்டில் டைப் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா லெட்டர், அதில் ஒன்று போலீஸ்கிட்டையும் ஒன்று வக்கீல்கிட்டையும் கொடுக்குறாங்க. போலீஸ்கிட்ட கொடுக்கறத இது உங்களுக்குன்னு, வக்கீல்கிட்ட கொடுக்கறத இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்கன்னு கொடுக்குறாங்க. சாராம்மாவையும் இதுதான் இந்த எபிசோடில் கடைசியாக காமிக்கிறது. லெட்டரை கொடுத்ததுமே சாராம்மா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் இந்த லெட்டரை வண்டியில் போகும்போதே படித்து பார்க்குறாரு. அதை படிச்சுட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆனால் அதில் என்ன இருக்குன்றதை நம்ம கிட்ட சொல்லலை. உடனே இந்த லெட்டரை பற்றி அவரோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட இந்த போலீஸ் சொல்கிறாரு. அப்போ அந்த லெட்டரை படித்து பார்த்த அந்த ஹையர் அஃபிஷியலும் இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் அவர் அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாரு, இந்த லெட்டர் நமக்கு மட்டும் கொடுத்தாங்களா, இது மாதிரி வேற யார்கிட்டயாவது போயிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போலீஸ் இதே மாதிரி ஒரு காப்பி வக்கீல்கிட்டையும் இருக்குன்றதை பற்றி சொல்கிறாரு. அப்போ அந்த ஹையர் அஃபிஷியல் போலீஸ்கார்கிட்ட என்ன ஆனாலுமே இந்த விஷயம் வெளியில் கொஞ்சம் கூட லீக் ஆகக்கூடாது, இது வெளியில் தெரிஞ்சால் ரொம்பவுமே பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. அந்த வக்கீல் லெட்டரை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுன்றதை பற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த வக்கீல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த லெட்டரை எப்பயோ சப்மிட் பண்ணிடுறாரு. அப்போ அங்கே வந்து இந்த 2 போலீஸ்காரங்களுமே உங்ககிட்ட கொஞ்சம் நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் இந்த வக்கீலை வெளியே போக சொல்லிடுறாரு. அப்போ இவங்க 3 பேருமே இந்த லெட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லெட்டரை படிக்கும்போது அந்த 2 போலீஸ்காரங்களும் எப்படி ஷாக் ஆனாங்களோ அதே மாதிரி தான் இவருமே ஷாக் ஆகுறாரு. ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த லெட்டரை பற்றி வெளியில் எங்கேயுமே லீக் ஆகாத மாதிரி நம்ம மறைச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க சாராம்மா வீட்டுக்கு போய் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் அந்த செவுத்துல எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்து இந்த லெட்டரில் இருக்கிறது எல்லாமே உண்மைதான்